மூட்டி நானே சபைக்கு உண்மையாகத்தானே வந்தக்கூடிய சுவாமிகள் யார் என்ற லோகத்தை சார்ந்தவர் இவருடைய நாமதயம் என்ன ஏதாவது சமாச்சாரம் தெரிகின்றதா? வட மதுரையிலேயே அதாவது வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது சுதனாகத்தானே பிறந்து ஆயர்பாடியிலே வளர்ந்து அம்மான் கம்சனை மடித்த அதாவது கண்ணன் என்பதை அறியாத போனாயா? நீங்க சொல்றதாங்க இல்லையா? அப்படி இருக்கின்ற வேலையிலேயே எந்தவித குறைபாடும் இல்லாதிருக்கும் வேலையிலேயே பார்த்தது இவர் ராஜாக்களை என்னிடத்தில் ஒப்படைத்து இவர்களை கண்ணை எப்படி இவை காபந்து பண்ணுகின்றதோ இவர்களுக்கு அதாவது பாண்டு மகாராஜா இறந்த பின்பு இவர் ராஜாக்களை என்னிடத்தில் ஒப்படைத்து இவர்களுக்கு இன்று முதல் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் ஆசானாகவும் நண்பனாகவும் இருந்து இந்த இவர் ராஜாக்களையும் வழிநடத்த வேண்டும் என்று கூறவும் அதைப்படிய சத்தியத்தை வாங்கி கொண்டு கண்ணை எப்படி இமை காபந்து பண்ணுகின்றதோ அதே போன்றுதான் இவர் ராஜாக்களை காபந்து பண்ணி வருகின்றோம். விதி வசத்தினால் இவர் ராஜாக்கள் சூது பகடை ஆடி நாடு நகர அத்தனை இழந்து 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அந்நியவாசம் கழித்து வந்தால் நாடு தருகிறேன் என்று பாவியாகிய துரியோதனன் கூறவும் அதன்படியே 12 வனவாசத்தை 12 நாளாகவும் ஓராண்டு அந்நியவாசத்தையும் ஒரு நாளையும் கழித்து திரும்பி வந்து நாடு கொடுக்கின்ற பொழுது நாடாண்டவர் நாடு நாடாண்டவர் காடு என்று சொல்லவும் என் யுத்தத்துக்கு என்ன தூது அனுப்பினார்கள். என் யுத்தத்திற்கு நாள் வைத்து யுத்தத்திலே முதல் நாள் தொடங்கி நேத்தோட 16 முடிஞ்சு போச்சு. நேற்றோடு 16 நாள் யுத்தம் போச்சு. நீ 17 இந்த 17ல கோடி யோசனைகள் அதாவது எல்லாரும் எல்லாம் படிச்சிருக்கலாம். ஆமா, நிறைய நீ கூட படிச்சிருக்க நிறைய தான். ஆமாங்க, பிஏ தாண்டங்க. நீ எதெல்லாம் தாண்டிட்டு போது உன் ஜவுரியா எல்லாம் நாம படிச்சிருன்றதுக்காக ஒருத்தவங்களுக்காக நாம எல்லாத்தையும் கொட்டிக்கணும் வந்துருக்க கூடாது. பூரா பச்சைலைட் போட பள்ளியோட தான் இல்லையா? 10 பேர் இப்ப 100 பேர் பாப்பாங்க கூத்து. ஆமா, 100 பேர் பார்த்தாங்கன்னா அதுல நம்மள ஒரு 40 பேருக்கு கூட ஏத்துனா நம்மளுக்கு அது போதும். நம்ம எல்லாரும் ஏத்துக்கின்றதுக்காக தான் நம்ம ஒரு சில பேருக்கு எதுவோ ஒரு இது நம்ம மேல ஒரு விருப்பம் இல்லாத இருக்கும். அவங்க ஒரு குறை சொல்றாங்கன்னா அதை நம்ம காதுல வாங்கி நம்ம இது பண்ண கூடாது இல்லையா? தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ஏத்துக்குவாங்க. தெரியாதவங்க நம்ம மாதிரி கலப்பு கட்ட என்ன பண்ணுவோம் ஒன்னும் தெரியாது. அதுதான் முதல்ல குறை கண்டுபிடிக்கும். அதனால ஒரு டைகால் அங்க சொல்லிச்சு அதை வந்து அவன் சொல்றேன் நீங்க தான் ஆட்டுறீங்கன்னு கேட்டு அதை சொல்றேன் இல்லையா? எல்லாருக்கும் எல்லாரும் ஏத்துக்க முடியாது. அதன் பிறகு
காலத்துக்கு இப்படிதான் இருக்க போறேன். இந்த ஜென்மத்துல நீ ஒரு பெரிய வேஷம் ஆட போறதுங்கிறது இந்த கண்ணால நாங்க யாரும் பார்க்க போறது. சரி ஓடி சாமி. ஆடுவா நீ தாராய் காட்டில ஆடுவா எங்கே ஆனா சேர்த்தா இல்லையா? அதன் பிரகாரம் இந்த நேத்தோட 14 முடிஞ்சு போச்சு. அதாவது ஹேமதத்தனாக படம் நேத்து இருந்தா மாண்டான் இல்ல காசி தேசத்துக்கு அதிபதி ஹேமதத்த மாண்டான். இந்த 17 நாள்ல நான் ஒருத்தரை வேலை தீக்க போறேன். ஆமா அதுதான் அவர்தான் யாரு? அவர்தான் அங்கு தேசாதிபதி கண்ண மகாராஜன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகிறாரு. ஆமா அவரை வேலை தீர்த்துட்டா நம்மளுக்கு முக்காவாசி வேலை முடிஞ்சு போச்சு. தந்திரமா தானே அது என்னமோ தெரியவில்லை. இன்றைய 17ஆம் நாள் யுத்தமாக படம் தொடங்க வேண்டும். பாண்டவராய் ராஜாக்கள் இது வரைக்கும் காணும். இது வரைக்கும் காணண்டா யாவனியா? நான் ஆட்டை விட்டு மாட்டை விட்டு மனைவி விட்டு மக்களை விட்டு இல்லையா கிடக்குறேன். இது வரைக்கும் எவனா ஒருத்தன் வந்தானே அதுக்குதான் எந்த குடும்பத்துக்கும் பெரிய மனுஷனா தலையிடவே கூடாது. அவன் விசேஷக்கார பேசாத உட்கார்ந்து இருப்பான். மணி அவன் இந்த எவன் தலைமையில நடக்குது அவன் தலை தான் உருளும். நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. அவனை கொல்லுவனா இவனை கொல்லுவனா எவனை கொல்லுன்னு சொல்லு. யாரு கொள்ளையில மதுரைக்காரனை போட்டு நீங்க நினைக்கிறது அப்படி ஏற்கனவே உங்க மச்சான் வந்தாருங்க. ஓ யாரு? எந்த மச்சான்? அடிச்சு சொல்றவரு அர்ஜுனா. அதாவது பொண்ணை கொடுத்துட்டேன் எனக்கு கோவம் வந்துடும். பயங்கரமா கோவம் வரும். ஆமா ஈடுபடுவன்றியா? எனக்கு கோவம் வந்தா பொறுமையா வராது. இருந்தாலும் பொண்ணை கொடுத்தோமோ கண்ணை கொடுத்தோமோ நம்ம தங்கச்சி அங்க கொடுத்துக்கிறோம். நாளைக்கு அங்க நம்ம தங்கச்சி அங்க வாக்கப்படணும். இன்னைக்கு நாளைக்கு ஒரு கோவம் வந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு அவ ஏறி போச்சுன்னா கோவம் ஏறி போச்சு. உடனே என்ன கேட்பான் மச்சான்? அண்ணன் வந்து என்னடி பண்ணிட்டா அப்படி கேட்பான். அந்த ஒரு சொல்லு நம்மள